வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தேர்வுல பல்லவர் வரலாறு சம்பந்தமா வர்ற கேள்விகளுக்கு முழு மதிப்பெண் வாங்கணுமா? அப்போ நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. வாங்க, பல்லவ பேரரச பத்தி தேர்வு நோக்குல அக்கு வேறு ஆணி வேறா அலசலாம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். உங்களுக்கு ஒரு கேள்வி. நம்ம தென்னிந்திய கோவில் கட்டிடக்கலை இருக்கு இல்லையா, அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுன்னு சொல்லுங்க பாப்போம். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம பாக்குற இந்த பிரம்மாண்டமான கோவில்களுக்கு முதல் விதைய போட்டது எதுவா இருக்கும்? பதில் நம்ம பல்லவர்களோட மாமல்லபுரம். ஆமாங்க, பல்லவர்கள் தான் தென்னிந்திய திராவிட கட்டிடக்கலைக்கு ஒரு ஃபவுண்டேஷன் போட்டவங்க. சொல்லப்போனா அவங்க தான் முன்னோடிகள். அவங்களோட இந்த ஒரு பங்களிப்பே போதும் வரலாற்றுல அவங்க பேரை சொல்ல. இந்த பகுதியில நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல பல்லவ பேரரசு பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன், அப்புறம் அவங்களோட முக்கியமான அரசர்கள் யாருன்னு பார்க்கலாம். அடுத்து அவங்களோட அந்த சிற்பக்கலை புரட்சி அப்பாப்பா அத பத்தி பார்ப்போம். கூடவே பண்பாடு, இலக்கியம், கடைசியா தேர்வுக்கான A to Z குறிப்புகள்னு எல்லாத்தையும் தெளிவா பார்த்துடலாம். முதல்ல பல்லவ பேரரசோட அடித்தளங்கள், அதாவது அவங்க எங்க இருந்து வந்தாங்க, எப்படி ஒரு பேரரசா உருவானாங்கன்னு பார்க்கலாம். எந்த ஒரு தலைப்பை படிக்கும் போதும் அதோட பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? பல்லவர்களோட தலைநகரம் எதுன்னு கேட்டா கண்ணை மூடிட்டு சொல்லணும், காஞ்சிபுரம். அவங்களோட முக்கிய ஆட்சி பகுதி தொண்டை மண்டலம். இந்த ரெண்டுமே டிஎன்பிசில ரொம்ப பேசிக், ஆனா அடிக்கடி கேட்கிற கேள்வி. சோ இத நல்லா மனசுல வச்சுக்கோங்க. பல்லவர்கள் வரலாறுங்கிறது சும்மா கதை இல்ல, அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. அதுல சில முக்கியமான ஆதாரங்கள் தான் இது. மண்டகப்பட்டு கல்வெட்டு, இரண்டாம் புலிகேசியோட ஐஹோல் கல்வெட்டு, காசக்குடி செப்பேடுகள், அப்புறம் சீன பயணி யுவான் ஸ்வாங் எழுதி வச்ச குறிப்புகள், ஏன் மன்னர் மகேந்திரவர்மனே எழுதின மத்த விலாச பிரகாசனம்னு இப்படி சாலிட் ப்ரூஃப் நிறைய இருக்கு. அடுத்து இந்த பேரரசு செதுக்கின சிற்பிகள், அதாவது புகழ்பெற்ற பல்லவ மன்னர்கள் பத்தி பார்க்கலாம். ஒவ்வொரு ராஜாவும் பல்லவ வரலாறுல ஒரு முக்கியமான அத்தியாயம். பல்லவ பேரரச உண்மையிலேயே ஸ்தாபிச்சவர் யாருன்னா அது சிம்மவிஷ்ணு தான். கழப்பரர்கள் கிட்ட இருந்து தமிழ்நாட்டை மீட்டு ஒரு வலுவான பல்லவ அரச இவர் தான் உருவாக்குனாரு. இவருக்கு அவனி சிம்மர்னு ஒரு பட்டம் இருக்கு. அவனினா உலகம், அதாவது உலகின் சிங்கம்னு அர்த்தம். பல்லவ வம்சத்தோட 3 முடிசூடா மன்னர்கள்னு இவங்கள சொல்லலாம். முதலாம் மகேந்திரவர்மன் ஒரு இன்னோவேட்டர், முதலாம் நரசிம்மவர்மன் அ கிரேட் காங்கரர், இரண்டாம் நரசிம்மவர்மன் த அல்டிமேட் பில்டர். இந்த காலவரிசையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், அவங்களோட சாதனைகளை வரிசையா புரிஞ்சுக்கலாம். முதலாம் மகேந்திரவர்மன், இவர ஒரு கலைகளின் புலினே சொல்லலாம். சித்திரக்கார புலிங்கிற அவரோட பட்டமே அதுக்கு சாட்சி. ஆரம்பத்துல சமணரா இருந்து அப்புறம் அப்பர் பருமனால சைவம் தழுவினாரு. கலை, இலக்கியம், நாடகம்னு எல்லாத்துலயும் ஒரு ட்ரெண்ட் செட்டர் இவரு. இப்ப வர்றவர் தான் மாவீரன் முதலாம் நரசிம்மவர்மன். தன்னோட அப்பா மகேந்திரவர்மனை தோற்கடிச்ச சாளுக்கிய மன்னன் இரண்டாம் புலிகேசிய பழிவாங்க நினைச்சாரு. சும்மா பழிவாங்கல, நேரா அவங்க தலைநகர கோரான வாதாபிக்கே போய் அதையே கைப்பற்றினாரு. இதனாலதான் இவருக்கு வாதாபி கொண்டான்னு பேரு. இது தேர்வுல ஒரு ஹார்ட் கொஸ்டின், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ராஜசிம்மன் அன்பா அழைக்கப்பட்ட இரண்டாம் நரசிம்மவர்மனோட காலம் பெரும்பாலும் அமைதியா இருந்துச்சு. அதனால போரு சண்டைன்னு போகாம தன்னோட முழு கவனத்தையும் சக்தியையும் பிரம்மாண்டமான கோயில்களை கட்டுறதுல செலுத்தினாரு. சரி, இப்போ நாம எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த பகுதிக்கு வந்துட்டோம். பல்லவர்களோட கட்டிடக்கலை. இது வெறும் கல் இல்ல, கல்லுல வடிக்கப்பட்ட ஒரு கலை புரட்சி. டிஎன்பிஎஸ்சி தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு அட்டவணை மட்டும் போதும், பல்லவர் கட்டிடக்கலையோட மொத்த பரிணாமத்தையும் நீங்க புரிஞ்சுக்கலாம். மகேந்திரன் பாணி, அதாவது குடைவரை கோயில்கள், மாமல்லன் பாணி, ஒற்றைக்கல் ரதங்கள், அப்புறம் ராஜசிம்மன் நந்திவர்மன் பாணிகள்ல வந்த கட்டுமான கோயில்கள். இந்த அட்டவணையை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, கடைசி நேர திருப்புதலுக்கு ரொம்பவே உதவும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இந்த 3 படிகள் தான். முதல்ல மழைய கொடைஞ்சு கோயிலா மாத்துனாங்க. ரெண்டாவது ஒரே ஒரு பெரிய பாறையை செதுக்கி ரதங்களா ஆக்குனாங்க. கடைசியா தனித்தனி கற்களை வச்சு கோயில்களை கட்ட ஆரம்பிச்சாங்க. இதுதான் பல்லவர் கட்டிடக்கலையோட வளர்ச்சி படிநிலைகள். பல்லவர்களோட இந்த சாதனைக்கு உலக அளவிலான அங்கீகாரம் கிடைச்சது 1984ல. அப்போதான் மாமல்லபுரம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமா அறிவிக்கப்பட்டது. யோசிச்சு பாருங்க, அவங்களோட கலைப்பணி எவ்வளவு முக்கியமானதுன்னு. கட்டிடக்கலை ஒரு பக்கம் இருந்தா, இன்னொரு பக்கம் பல்லவர்கள் பண்பாடு இலக்கியத்திலையும் கொடிகட்டி பறந்தாங்க. இப்போ அந்த சமூகத்தோட ஆன்மாவை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பல்லவர் காலத்துல ஒரு பெரிய மதப்புரட்சியே நடந்துச்சு. நாயன்மார்கள் ஆழ்வார்கள் மூலமா பக்தி இயக்கம் உச்சத்துக்கு போச்சு. இதனால சைவம் வைணவம் பயங்கரமா வளர்ந்துச்சு. அதே நேரம் சமணமும் பௌத்தமும் கொஞ்சம் கொஞ்சமா அதோட செல்வாக்கை இழந்துச்சு. காஞ்சிபுரம் வெறும் தலைநகரம் மட்டும் இல்ல, அது ஒரு பெரிய நாலேஜ் சிட்டி.
காஞ்சி கடிகைன்னு சொல்லப்பட்ட இந்த கல்வி மையம் ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி செயல்பட்டுச்சு. இந்தியா முழுவதில இருந்தும் ஏன் வெளிநாடுகள்ல இருந்தும் கூட மாணவர்கள் இங்க வந்து படிச்சாங்க. இது கல்விக்கு பல்லவர்கள் கொடுத்த முக்கியத்துவத்தை காட்டுது. இந்த காலத்துல சமஸ்கிருதம், தமிழ் 2 மொழியிலையும் மிகச்சிறந்த இலக்கியங்கள் உருவாச்சு. சமஸ்கிருதத்துல பாரவியோட கிராதார்ஜுனியம், தண்டியோட தசகுமார சரிதம், தமிழ்ல தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம்னு முக்கியமான நூல்கள் எழுதப்பட்டுச்சு. தேர்வுல பொறுத்துக பகுதியில இது அடிக்கடி வரும். ஓகே, இவ்ளோ நேரம் நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் இப்போ ஒரு விரைவான திருப்புதல் செஞ்சிடலாம். இது தேர்வுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கிய புள்ளிகள். இதோ உங்களுக்கான இறுதி திருப்புதல் குறிப்புகள். தலைநகரம் காஞ்சிபுரம். நிறுவியவர் சிம்மவிஷ்ணு. வாதாபி கொண்டான் யாரு? முதலாம் நரசிம்மவர்மன். காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியது ராஜசிம்மன். கட்டடக்கலையின் 4 பாணிகள். பக்தி இயக்கத்தோட எழுச்சி காஞ்சி கடிகை. கடைசி அரசர் அபராஜிதன். இந்த புள்ளிகளெல்லாம் உங்க விரல் நுனியில் இருக்கணும். கடைசியா உங்களை யோசிக்க வைக்க ஒரு கேள்வி. பல்லவர்கள் ஆரம்பிச்சு வச்ச இந்த கலை மரபு பிற்காலத்துல வந்த சோழர்கள் தஞ்சை பெரிய கோயில் மாதிரி பிரம்மாண்டங்களை உருவாக்க எப்படி ஒரு அடித்தளமா இருந்துச்சு? இத பத்தி யோசிச்சு பாருங்க. வரலாற்றை இப்படிதான் நம்ம தொடர்பு படுத்தி படிக்கணும். உங்க TNPSC தேர்வுல நீங்க வெற்றி பெற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.